பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிற ஒரு விசேஷமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குன்னா பலன் உள்ளதா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. எஸ், வேதத்துல பாத்தீங்கன்னா எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் தேவ சமூகத்துல ஊக்கத்தோடு தன் மழைக்காக ஜெபிக்கிறாரு. என்னன்னா மழை பெய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறாருங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு 3 வருடம் 6 மாதம் காலம் அந்த தேசத்தில் மழை வராதபடி அந்த தேசத்தை பாதுகாத்து வந்தாங்க. மறுபடியும் அந்த மழை தேவைப்படும் பொழுது மறுபடியும் அந்த எளிய தீர்க்கதரிசி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் இந்த தேசத்துல மழை வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை உள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. எஸ், அதே போல நாம எலியா தீர்க்கதரிசியை போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஊக்கமா என்ன காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறோமோ நிச்சயமா அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஒரே ஒரு காரியம் தாங்க, எலியாவை போல ஊக்கம் உள்ளவராய் ஜெபிக்கணும். 2வது விசுவாசம், ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த 2 காரியத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா எலியாவுக்கு தேவன் எப்படி அற்புதத்தை செய்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அவரை விசுவாசிங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். Have a nice day. God bless you.